Hello friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ப்ராக்கோலி வச்சு குவிக்கா செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பொரியல்ல பூண்டு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ப்ராக்கோலி சேர்த்துக்கலாம். ப்ராக்கோலியை சின்ன சின்ன பூவா கட் பண்ணி அதை சுடுதண்ணில போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ராக்கோலியும் காலிஃப்ளவர் மாதிரி தான், சின்ன சின்ன பூச்சிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சுடுதண்ணில அப்படியே வந்துடும். ஸோ நல்லா பிளான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி மசாலால போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்கோலி லைட்டா கிரன்ச்சியான டேஸ்ட்ல இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னா ஜஸ்ட் தண்ணி தெளிச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்ல நல்லா சாஃப்டா வெந்து வரணும் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்ல அதை போட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டா நமக்கு ப்ராக்கோலி வெந்திருக்கும். நீங்க இது வரைக்கும் ப்ராக்கோலி செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடிக்கடி ப்ராக்கோலி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹார்ட் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ப்ராக்கோலி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ப்ராக்கோலி பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.